வணக்கம் guys, நவம்பர் 4ஆம் தேதி ஆகிருச்சு. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ChatGPT அவங்களுடைய ChatGPT Go வெர்ஷனை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் 12 மாசத்துக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. கடந்த கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா இந்த ஏஐக்குள்ள எல்லாம் ஒரு வார் போகுதுன்னு சொல்லலாம். வார் அப்படிங்கிறது யார் எங்களோட சர்வீஸை பெஸ்டா கொடுக்குறோங்கிறத தாண்டி யார் எங்களோட சர்வீஸை ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெமினி அவங்களுடைய கூகுளுடைய ஏஐ ப்ரோ அதை வந்து ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க 12 மாசத்துக்கு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்பவே பாத்தீங்க அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டியும் அவங்களோட பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவை ஏர்டெல் கூட கொலாபரேட் பண்ணி ஒரு 12 months ஃப்ரீயா கொண்டு வந்திருந்தாங்க. அகைன் கூகுள் சும்மா இல்லாம போன வாரம் பாத்தீங்கன்னா ஜியோட கொலாபரேட் பண்ணி ஜியோ மூலமா 18 மாசத்துக்கு உங்களால அதை ஃப்ரீயா கிளைம் பண்ணிக்க முடியும். இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸாவும் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த கூகுளோட ஏஐ ப்ரோ நீங்க கிளைம் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. பட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ChatGPT அவங்களோட கோ வெர்ஷனை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை எப்படி கிளைம் பண்றது அண்ட் அதுக்கு நீங்க எதுவும் பே பண்ண வேண்டியது வருமா என்னங்கிறதுல டீடைல்ஸா பார்ப்போம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். வீடியோக்கு லைக் பண்றது மட்டும் இல்லாம கீழே ஹைப்னு ஒரு புது பட்டன் வந்திருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு 4 ஹைப் ஏத்தி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் அந்த மாதிரி இந்த வீடியோ மற்றவங்களுக்கு சஜஸ்ட் ஆகி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இங்க ChatGPT Go அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் வந்திருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன். அண்ட் இந்த ChatGPT Goல உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, GPT-5க்கான எக்ஸ்பாண்டட் ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே GPT-5ல உங்களுக்கு அதிகமான மெசேஜஸ், அதிகமான இமேஜ் அப்லோட்ஸ், இமேஜ் ஜெனரேஷன், அது இல்லாம மோர் மெமரி அண்ட் அட்வான்ஸ் டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இதுக்கான மந்த்லி பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 399, அதாவது ஒரு 400 ரூபா. ஸோ நீங்க ஒரு 12 மாசத்துக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 4800 ரூபா கிட்ட வருது. அதை தான் இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதை நீங்க கிளைம் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ChatGPT ஆப் பிளே ஸ்டோர்ல இருந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை கோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்படி உங்களுக்கு பாப்பப் வரலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஆப்ல இருக்கும்போது மேல பாத்தீங்கன்னா ட்ரை கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களால பார்க்க முடியும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்க முடியும். 399 ரூபாய்க்குள்ளது இப்போதைக்கு 0வா இருக்கிற மாதிரி பார்க்க முடியும் 1 இயருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்கிரேட் மட்டும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பேமெண்ட் அப்படிங்கிறது கூகுள் பே வழியா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி அதுல உங்களோட UPI ஐடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா அதுல இருந்து நீங்க பே பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அதர் UPI ஆப்ஸ்ல கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலே அங்க உங்களோட பேமெண்ட் மெத்தட் பார்க்க முடியும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதர் ஏதாவது UPI ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதை உங்களால செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான பேமெண்ட் மெத்தட் நீங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ஆப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் வரும். 399 ரூபா தான் போட்டு வரும். சோ பயப்பட வேணாம். நீங்க ஜஸ்ட் அந்த ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட UPI பின் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 2 rupees மட்டும் டெபிட் ஆகும். அவ்வளவுதான். அடுத்த 1 இயருக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ChatGPT Go வெர்ஷன் எனேபிள் ஆயிடும். அது எனேபிள் ஆயிருச்சா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்ல நீங்க போய் உங்களோட செட்டிங்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தெரியும். ஃப்ரீன்னு இருந்துச்சுன்னா இன்னும் எனேபிள் ஆகலைன்னு அர்த்தம். இதுவே ChatGPT Go இருந்துச்சுன்னா அந்த வெர்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு லோட் ஆகல அந்த பேஜ்னா ஒன்ஸ் நீங்க உங்களோட ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியும். இதுவே உங்ககிட்ட ஆப் இல்ல, நான் பிரவுசர்லயோ ஆர் பிசியோட பிரவுசர்லயோ தான் பண்ண போறேன் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கிட்டத்தட்ட சேம் ஸ்டெப்ஸ் தான். பட் பேமெண்ட்ல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை நீங்க எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட பிரவுசர்ல chatgpt.com போய்க்கோங்க. மேல லாகின் பட்டனை கிளிக் பண்ணி லாகினும் பண்ணிக்கோங்க. இப்போ அங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப்ல காமிச்ச மாதிரி எங்கேயுமே 399 ரூபாய்க்குள்ளது உங்களுக்கு 0 போட்டு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகிறப்போ தான் உங்களால டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். நீங்க மொபைல்ல பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பிளே வழியா போகும். இங்க அப்படி இல்லாம ஒரு பேமெண்ட் பேஜ் மாதிரி போகும். இந்த பேமெண்ட் பேஜ்ல நீங்க என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால உங்களுடைய கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அது UPI மூலமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க இங்க UPI மூலமா பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் UPI ஐடி என்டர் பண்றது மட்டும் ஆப்ஷனா இருக்காது. நீங்க உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ் அண்ட் அதுக்கப்புறம் UPI ஆப் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நேம் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபீல்ட்ல உங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணீங்கனாலே உங்களோட பின்கோட் அண்ட் ஸ்டேட் இதெல்லாமே கேட்கும். ஸோ பேசிக்கா உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்டா உங்களுடைய UPI ஐடி கேட்கும். அந்த இடத்துல உங்களோட UPI ஐடி என்டர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா அகைன் சேம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மொபைலுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வரும். அந்த ரிக்வெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த 2 ரூபா டெபிட் ஆனோடனே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் ஆயிரும். ஃப்ரீயா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 399 ரூபான்னு போட்டுருக்கத பார்த்து யாரும் பயப்பட வேணாம். உங்களுக்கு இந்த 1 இயர் ஆஃப் பீரியட்ல எப்பயுமே 399 ரூபா டெபிட் ஆக போறது கிடையாது. நீங்க உங்களோட ஆட்டோ பேல பார்த்திருந்தீங்கனாலே நெக்ஸ்ட் பே எப்ப அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அது இப்போ நீங்க நவம்பர் 4 நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னா நவம்பர் 4, 2025 போடாம நவம்பர் 4, 2026 போட்டிருக்கும். ஸோ 1 இயருக்கு அப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து 399 டெபிட் ஆகும். பட் அதுக்குள்ள உங்களால கேன்சல் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நவம்பர் 4, 2026ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அப்படின்னா நீங்க நவம்பர் 1, 2026 கூட அதை கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பேமெண்ட் டெபிட் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரா இருந்தாலும் இந்த ChatGPT Go வெர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ChatGPT Go அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா
இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் கூட படிக்கிறவங்க, நெய்வர்ஸ் யாருக்கு வேணாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜெமினிக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.